அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். தர்ம சிந்தனையுடன் செயல்படக்கூடிய மேசராசி என்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில மேசராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடவும் வாய்ப்புகள் அதிகம். தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க நேரிடும். வேலை செய்யும் இடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். பணவரமும் பொருள் வரமும் நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலம் சில அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். செய்யும் தொழிலிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட காலமாக தாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபத்தை வழங்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தாங்கள் எதிர்பார்த்தது போலவே சிறப்பாக நடைபெறும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்கள் தகாத வழியில் சென்று அதனால் சில இன்னல்களுக்கு ஆளாக வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார்.
இருப்பதால் சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். திடீர் பணவரவு ஏற்படும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அதிக அக்கறையுடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் பொறுமையுடன் செயல்பட்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாகவே நிறைவேறும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தங்களுக்கு பொருள் வரவும் தன வரவும் நன்றாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு செயலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களது சிறப்பினை தரும். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் பகைவர்களை பாராட்டும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில கடகராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் தற்சமயம் கடகராசி அன்பர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. பணம் விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை
தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில சிம்மராசி என்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பர்கள் தங்களது பேச்சில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில சிம்மராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்பலி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய கன்னிராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும். சில அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறும். தங்களது நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் தேவை. சில கன்னிராசி என்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். சமுதாயத்தில்
மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் தற்சமயம் எந்த ஒரு முடிவுகளையும் மேற்கொள்ளாமல் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு செயலையும் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். எந்த ஒரு செயலையும் மிகவும் விரைவாக செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களால் பணவரவு ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல ஆதாயம் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். மன தைரியத்துடன் எந்த ஒரு செயலையும் முடித்து காட்டும் பக்குவமும் ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வாகனங்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நிதானத்துடன் செயல்பட்டு காரியங்களை தன்வசம் ஆக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாமல் காலம் காழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இதுநாள் வரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். எடுத்த வேலைகள் தடையின்றி நடைபெறும். நண்பர்கள் மூலமாகவும் நல்ல பண வரவு உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன்
இருப்பது நல்லது. சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் தற்சமயம் மண்ணை தொட்டால் கூட பொன்னாக கூடிய வாய்ப்புகள் உண்டு. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். சில அன்பர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் பயணங்களை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம். மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களது சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். எதையும் துடிப்புடன் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு வாகனங்களால் நல்ல வருமானம் வரும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம்
கவனம் தேவை. மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படுத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு ஏற்படும். எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் இடமாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களில் நன்மைகள் ஏற்படும். நலம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு
3ஆம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் சுக்கிரன் மேசராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், புதன் மீனம் மற்றும் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். சிம்மராசி என்பவர்களுக்கு மே மாதம் 6ஆம் தேதி மாலை 4:40 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு மே மாதம் 6ஆம் தேதி மாலை 4:40 முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு 8 வரை சந்திராஷ்டமம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 8ஆம் தேதி இரவு 8 முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு 1:02 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 10ஆம் தேதி இரவு 1:02 முதல் மே மாதம் 13ஆம் தேதி காலை 8:24 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சித்திரை மாத அமாவாசை திதியானது மே மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் 11ஆம் தேதி வருகின்றது.